அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே ஒரு மலை பிடிக்கும் தான், வித்தியாசமான ஒரு ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியாவில் செம குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலையிலேருந்து தண்ணி வந்து ஓடுது பாருங்கள், எப்படி இதாகி இங்கே எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வீடுகள்லாம் இண்டிவிஜுவல் வீடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இங்கெல்லாம் பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக ரெசிடென்ஸு, அதாவது பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்குது. இந்த பாருங்க, புதிய இடம். மக்கள் இல்லை காலைல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு. இங்கே ஒரே பயம், இந்த நாய் தான். இங்கே பாருங்க அப்படி இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு பிரிட்ஜில் இருந்து தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல, இது எண்டில் இன்னும் போயிட்டுருக்கு. இந்த பாருங்க, கிளையாக இந்த சைட்லேருந்து வர்றது ஃபுல்லாக இப்படி வருது. இந்த சைட்லேருந்து மலை பகுதி ஃபுல்லாக இப்படி வருது பாருங்க தண்ணி. நம்ம இப்போ இந்த மலை சைடு தான் போகிறோம். இப்போ பார்ப்போம். நம்ம மரத்தில் அது என்ன கூடுன்னு தெரியலையே. ஜூம் ஆகுமா? இது ஆகாது, சிங்கிளாக எடுத்தால் வந்துடும். அங்கே அதுக்கு கீழே இந்த பாருங்க, ஏதோ ஒரு கூடு இருக்குது. ஆனால் என்ன கூடுன்னு தெரில. இதுக்கு மேலே ஜூம் போக மாட்டேன். இந்த டியூவல் வியூவில் வந்து போகாது, நார்மல் வியூ எடுத்தாண்டா போவோம். நமக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த மலைப்பகுதி எப்படி வருதுங்கிறதுக்காக திருப்பி எடுக்கிறேன். இது வேறு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அந்த பாருங்கள், மலைப்பகுதியில் எப்படி அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு அப்படியே மாற்றி விடுவாங்க. இப்போ இந்த வழி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக அப்படி வருது. வந்து இந்த போகுது பாருங்கள், இப்படி போகுது. அதே மாதிரி பக்கத்துலேருந்து வருது அந்த சைட்லேயும். அதுக்கு மேலே சைக்கிளில் போக முடியாதுன்னு போட்டிருக்காங்க. பார்க்குறேன், அது பார்க். அது மலைப்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இது பார்க். இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள், சைக்கிள் அலௌடு இல்லைன்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே. ஸோ மேலே பார்க்காக இருக்கும். காடு பகுதி ஃபுல்லாக காடு. ஆனால் மக்கள் இங்கே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. மணி தெரியுங்களா? இப்போ கரெக்டாக 7:10. காலைல 6 மணிக்கு கிளம்புனா 1 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மலைப்பகுதிக்கு வரத்துக்கு. ஃபுல்லாக மலைப்பகுதி தான் இது. இதான் இந்த இடம்லாம் டேஞ்சரு. ஒயில்டு அனிமல்ஸ், காட்டு பன்னி. இந்த கொம்பு இருக்கு வந்துடுறீங்களா, அந்த பன்னி நிறையா இருக்கும் அந்த பகுதியில். அதுதான் அந்த இடம் வரும்போது கால் எடுத்து பயமாக இருக்கும். அதை வச்சு கையில் குச்சி வச்சுக்கிட்டு வரணுன்ட்டு. இடையில வேறு அட்டாக் பண்ணிடுச்சு. சம்டைம்ஸ் மக்கள் அட்டாக் பண்ணும். அது நிறைய இறங்கி நிற்கிது அந்த சைடில், தூரத்தில் நிற்கிது. இந்த வருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் தண்ணி, மலையிலேருந்து வர தண்ணி. இந்த மலை தண்ணி, காடு பகுதி. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. இது மலைப்பகுதி, மலை மேலே ஏறி வந்திருக்கேன். செம குளிர். இதெல்லாம் வில்லேஜ் சைடு. ஹாங்காங்கில் வந்து வில்லேஜ் சைடு சொல்லுவாங்கள்ல, மலை மேலே ஏறி வந்திருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு இனிமேல் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும். அங்கங்கே இப்போ கிறிஸ்மஸ்க்கு பேனர் வச்சுருக்கானோ. சூப்பராக இருக்குது இந்த இடமும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எடுத்து பார்க்குறேன். இது ஒரு கல்ச்சர் சென்ட்ரு.
சைனீஸ் கல்ச்சர் சென்டர். இங்கே விசிங் ட்ரீன்னு ஒன்று போட்டிருக்கானோ, ஆனால் என்னன்னு தெரியல. இது ஒரு கோயில், சைனீஸ் கோயில். இது பாருங்க அப்படி இருக்குண்டு. இது மலை பகுதியில் இருக்குது. பேக்கில் அப்படி இருக்கு பாருங்க மலை. இன்னும் போய்கிட்டே இருக்குது. நான் உள்ளெல்லாம் என்னென்னமோ போகுது. ஆனால் நமக்கு சைக்கிள் எடுத்துக்கலாம், மலை மேலே ஏற முடியல. இதுக்கே இலக்க ஆரம்பிச்சிருச்சு. இடம் சூப்பராக இருக்குது. மேலே அது என்னவோ பில்டிங் மாதிரி கட்டியிருக்கானோ, அது என்னன்னு தெரியல. அழகாக இருக்கானா. அது கேம் சென்டரா இல்லை விளாட்ற இடமா என்னன்னு தெரில. இந்த பாருங்களேன், ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. அது கிட்ட போகல நான். அது போக தூரம் போய்கிட்டே இருக்குமா. இது ஜாக்கி கிளப். அவங்க ஜாக்கி கிளப்போட ஏதோ ட்ரைனிங் சென்டர் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ள வித்தியாசமான கேம்ஸ் நிறையா இருக்குது. அது எப்படின்னா மேலே அந்த ஏறுற மாதிரி, அது தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி, அது மாதிரி நிறையா இருக்குது கேம்ஸ் உள்ளற. இது ஒரு மலை பகுதி மேலே இருக்குது. இங்கே விசிங் ட்ரீ இருக்குது, நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் மலை மேலே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம். அதுவும் இன்றைக்கி பனி சூழ்ந்துருக்கு. இங்கே எக்ஸசைஸ் பண்ணிக்க நிற்கிறாங்க மக்கள். இதான பைக்கு. பாருங்க இந்த பகுதியெலாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதுவும் பனி மூடி இருக்குது. நிறையா தெரியல. மலைகள்லாம் வந்து பனி மூடி இருக்குது. சைக்கிளில் நம்ம ஊரில் நம்ம கம்பு சண்டை போடுவோம்ல, என்ன அது மாதிரி இங்கே ஏதோ ஒரு சண்டை போட்டுக்க நிற்கிறாங்க. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. குச்சி சண்டை, சிலம்பாட்டம் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக இது பண்ணிக்க நிற்கிறாங்க. இந்த இடமே ஒரு ரம்மியமாக இருக்குது. மலை மேலே டாப்பில் வந்துட்டேன். இன்னும் மேலெலாம் போகுது. ஆனால் நமக்கு அதுக்கு மேலாம் இன்றைக்கி முடியாதுமா. காலையில் நான் 6 மணிக்கு கிளம்புனேன். மணி இப்போ எத்தனை மணி? இப்போ 7:30. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் நான் திரும்பி போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும். நம்ம இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். கண்டிஷன் டைப்போ. இது ஒரு ரவுண்டை போட்டு இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அழகாக இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம ஊர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது. கேம் சென்டர் மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது. ஆனால் ஆங்காங்கில் இந்த பிரிட்ஜ் தான். எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுறான்னு தெரியாது. திடீர்னு ஒரு பிரிட்ஜ் வரும். இங்கே வாழை எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இது கிராம பகுதி மாதிரி. நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அருவி பக்கத்தில் பாருங்க, மலைப்பகுதி அழகாக இருக்குது. மரம், அந்த ஏதோ பாவக்காய் கொடி மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மக்கள். இது பப்பாளி. ஆனால் அந்த இந்த மாதிரி வாழ்கிறாங்க மக்கள். இந்த குடிசை மக்கள் மாதிரி இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் மலை மேலே இருக்குது. இதெல்லாம் இங்கே ஒரு அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் லைஃப் சேரிட்டி ஃபவுண்டேஷன் போட்டு ஏதாவது வச்சுருக்காங்க. இது மலை மேலே இன்னும் ஏறுது. இன்றைக்கி தான் இதுக்கு மேலாம் மணி 8 ஆயிடுச்சு. இனிமேல் நான் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனால் இன்றைக்கி இதோ ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான்.
அழகாக இருக்காங்க அந்த இடம்லாம். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இது பாருங்க, வெளியில் கேட்டு போட்டு பூட்டியிருக்கானோ, இருந்தாலும் உங்களுக்காக தாண்டி வந்து இருக்கிறேன். பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம்லாம். இந்த அனிமல்ஸ் இருக்கான் சம்டைம்ஸ், அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தானோண்டா வரக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க இடம்லாம். சவுண்டு பார்த்தீங்களா உங்களுக்கு கேட்குதா? அந்த தண்ணியோட சவுண்டு அப்படியே ரம்மியமாக கேட்டுக்கிட்டு பார்த்தீங்களா? இல்லை பாருங்கள், இதுக்கு வழி எப்படி வச்சுருக்கான பாருங்கள். அங்கே ஒரு பிரிட்ஜு, அப்படியே அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜு, அப்படியே வர மாதிரி வச்சுருக்கானோ. அழகாக இருக்குது. இது உள்ள பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணி நிற்கிறான் பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நிற்கிறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ உள்ள ஒரு பெரிய பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கடலில் உட்காந்துருக்கு. எப்படின்னா ஒரு குச்சியை தூக்கி போட்டு அது மேலே உட்காந்துருக்கும். அப்படியே இப்படி வந்தோன்னு வச்சுங்களேன், அதோட உள்ள ஓடிடுச்சு. அதோட உள்ள ஓடிடுது. நிறையா அந்த நீர் வாத்து இந்த பாருங்க, நீர் தெரியுதா? உள்ள ஓடிடுச்சு பாருங்க. இயற்கை இயற்கை தான். செம குளிர் காலம் வந்துருச்சா பாருங்க. மேகம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு, பனிமூட்டம். நான் மக்கள் அங்கே எக்ஸசைஸ் பண்ணி நிற்கிது. இந்த பாருங்க, எல்லாம் வயசானவங்க. இந்த பாருங்க, அங்கங்கே மக்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிது. பாருங்க, எல்லாம் கிளம்பணும். எல்லாம் 60+, 60, 70, 80 இந்த மாதிரி உள்ளவணும்.